வணக்கம். திங்கட்கிழமை மதியம் 1:13க்கு உங்களை சந்திக்கிறதுக்கு மன நிறைவடைகிறது. ஆமாம், நல்ல ஓனரு எனக்கு அட்வைஸ் பண்ணார் பாருங்க. அப்படியே உள்ளங்கால்லேருந்து உச்சி மண்டை சுருக்குன்னு உடம்பு சிலுத்துச்சு பார்த்துங்க. வாழ்க பல்லாண்டு நீங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 12:55 சாப்பிட வந்துட்டோம். ஸோ சட்டி பண்ணலாம் கழுவல, அப்புறமேல கழுவிக்கும். நைட்டு வந்து இல்லாட்டினா கழுவினோம்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிப்படும். நீ திருந்த மாட்டியா, மறுபடியும் 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கு ஒரு 7:30 ஆகும். வேண்டாம், முதல் நாள் கரெக்டாகவே போயிடுவோம். நமக்கு கொஞ்சம் சோறு தின்னுட்டோம், அப்புறமேல பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நான் வீட்டு போய் சோறு தின்ட்டு வரேன்னா அதுக்கு ஒரு பிரச்சனையாகும். அதனால் அண்ணாச்சி கடையில் வாங்கின பப்பாளி பழத்தை செதுக்கி டப்பாவில் போட்டு அடைச்சி கொண்டு போய் வச்சுக்கும். அந்த பசி எடுக்கிற நேரத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டுக்கும். சரிங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமாண்ட் பண்ணுங்க. ஓனரு ஏன் அப்படி பிச்சைக்காரத்தனமாக பேசுகிற, பிச்சைக்காரத்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, சம்பாதிச்ச காசு கையை விட்டு போச்சு, கையில் 1 ரூபா இல்லை. அந்த மன வெறுத்தியில் என்னைய நானே மட்டமாக நினச்சி சரி அப்படியாச்சும் ஒரு பெரிய இதாகும்னு வீடியோ போட்டோம்னா அதுவும் ஒன்றும் ஆகுறது இல்லை. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதே நண்பர்களே, தாய்மார்களே, இதே ஒரு சில 1-2 கலக்கிற மெண்டலு கிறுக்கு பிடிச்சவங்களே சொல்கிறேன் கேளுங்களே. வீடியோ போட்டேனாக்கா வீடியோ உங்கள் கண்ணுக்கு தண்டுபட்டுச்சுன்னா நீங்கள் பாருங்கள். பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா மேலே தள்ளி விட்டு போயிரு. அதை போய் அவர்கிட்ட திரும்பங்க பாருங்கள், உங்கள் ஆள் எப்படி வீடியோ போட்டுக்கிறா பாருங்க அப்படின்னு காட்டினா அவர் என்னை பிடிச்சி ஏறுவார். அவருக்கு உடம்பு முடியாமல் போகும், எனக்கு மூளை நரம்பு வெடிக்கும், நான் உடம்பு முடியாமல் போவேன். அப்புறம் என்ன ஆகும் என் நிலமை, அவர் நிலமை என்ன ஆகும்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறா? ஏன் நண்பர்களே, யாரை கூப்பிட்றாங்க? வந்துட்டேன். ஓ, அண்ணாச்சி வந்துட்டாரு. பப்பாளி பழம் வெட்ட டைமில் வந்துட்டாரு பாருங்க. சரி வச்சிடறோம், ரைட்டு வச்சிடும். இருங்கோ வரேன், பப்பாளி பழம் தோல் செதுக்கிட்டு இருக்கிறேன், வரேன். இருங்கோ, பப்பாளி பழம் தோல் செதுக்கிறேன், வரேன். இந்த வரேன். சரி ரைட்டு. நான் பாரதி வரிகள் விதை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.